அந்த வாரியார் சொன்ன ஒரு உண்மை. இறைவன் ஏன் சிலருக்கு மட்டும் சோதனைகளை அதிகமாக கொடுக்கிறார்? இந்த கேள்வி உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு நாளாவது எழுந்திருக்கலாம். நான் யாருக்கும் கெடுதல் நினைப்பதில்லை, இறைவனை நம்புகிறேன். அப்படி இருக்க ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு சோதனைகள்? இந்த கேள்வியை ஆயிரக்கணக்கான மக்கள் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு மனதை தொட்ட பதிலை தனது தனித்துவமான பாணியில் கூறியவர் கிருபானந்த வாரியார் அவர்கள். அவர் சொன்ன பதில் வெறும் ஆறுதல் அல்ல, அது வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் ஒரு புதிய பார்வை. அதை புரிந்து கொண்டால் நாளை முதல் உங்கள் துன்பங்களை கூட வேறு கண்களால் பார்க்க தொடங்குவீர்கள். அதனால் இந்த கதையை முழுமையாக கேளுங்கள். ஏனெனில் கடைசியில் சொல்லப்படும் உண்மை உங்கள் மனதில் நீண்ட நாட்கள் ஒலித்துக் கொண்டே இருக்கும். ஒரு நாள் வாரியார் அவர்கள் உரையாற்றி கொண்டிருந்தார். ஆயிரக்கணக்கான மக்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். உரை முடிந்ததும் நடுத்தர வயதுடைய ஒருவர் கண்களில் கண்ணீருடன் அவரிடம் வந்தார். சுவாமி, நான் தினமும் கோவிலுக்கு போகிறேன், இறைவன் பெயரை ஜெபிக்கிறேன், யாரையும் ஏமாற்றியதில்லை. ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் சோதனை மேல் சோதனை. இதற்கு என்ன காரணம் என்று கேட்டார் அந்த மனிதர். அந்த மனிதனின் குரலில் கோபமும் இல்லை, ஆனால் உடைந்த மனம் இருந்தது. வாரியார் அவர்கள் சிரித்தார். உடனே பதில் சொல்லவில்லை. சிறிது நேரம் அமைதியாக அந்த மனிதனை பார்த்தார். பிறகு மெதுவாக கேட்டார், ஒரு தங்க கட்டியை நகையாக மாற்ற என்ன செய்வார்கள் தெரியுமா? அந்த மனிதன் குழப்பத்துடன் பார்த்தார். அதை நெருப்பில் போடுவார்கள், சுத்தியால் அடிப்பார்கள், மீண்டும் சூடாக்குவார்கள், மீண்டும் அடிப்பார்கள். அப்படி செய்தால்தான் அது அழகான ஆபரணமாக மாறும். பிறகு வாரியார் அவர்கள் சொன்ன அந்த ஒரு வரி, இறைவன் அதிகமாக நேசிப்பவர்களை அதிகமாக செதுக்குவான். அந்த மனிதன் எதுவும் பேசவில்லை. ஆனால் அந்த ஒரு வாக்கியம் அவரது மனதில் இருந்த பல வருட கேள்விகளுக்கு விடையாக மாறியது. நாம் எல்லோரும் ஒரு தவறு செய்கிறோம். சோதனை வந்தாலே இறைவன் என்னை கைவிட்டுட்டான் என்று நினைக்கிறோம். ஆனால் வாரியார் அவர்கள் வேறொரு கோணத்தில் பார்க்க சொல்கிறார். ஒரு ஆசிரியர் அதிக மதிப்பெண் எடுக்கும் மாணவனுக்குத்தான் கடினமான கேள்விகளை கொடுப்பார், ஏனெனில் அவனால் முடியும் என்று அவருக்கு தெரியும். அதேபோல் இறைவனுக்கும் சிலருக்கு அதிகமான பொறுப்புகளையும் அதிகமான சோதனைகளையும் கொடுக்கிறான். அது தண்டனை அல்ல, தயாரிப்பு. இன்று நம்மில் பலர் இறைவனை ஒரு வியாபாரமாக பார்க்கிறோம். நான் இந்த பூஜை செய்தேன், எனக்கு இந்த பலன் வேண்டும், இந்த விரதம் இருந்தேன், என் பிரச்சனை உடனே தீர வேண்டும். ஆனால் பக்தி என்பது ஒப்பந்தம் அல்ல, அது முழுமையான நம்பிக்கை. இந்த உண்மையை வாரியார் அவர்கள் தனது ஒவ்வொரு உரையிலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நினைவூட்டினார். ஒரு விதையை நினைத்து பாருங்கள், அது மண்ணுக்குள் புதைக்கப்படுகிறது. இருள், அழுத்தம், ஈரம். அதன் பார்வையில் அது துன்பம். ஆனால் இயற்கையின் பார்வையில் அதுதான் அதன் பிறப்பு. நமது வாழ்க்கையையும் அப்படித்தான். நாம் முடிவு என்று நினைப்பது இறைவன் தொடக்கம் என்று வைத்திருக்கலாம். அதனால்தான் வாரியார் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், நம்பிக்கை இழக்காதே என்று. ஏனெனில் நம்பிக்கை இழந்த மனிதன் இறைவன் திறந்து வைத்த கதவையும் பார்க்க முடியாது. இன்று இந்த வீடியோவை பார்க்கும் உங்களில் சிலர் ஒருவேளை மிகப்பெரிய சோதனையில் கூட இருக்கலாம். உங்கள் முயற்சிகள் பலன் தராமல் இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கலாம், பணம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கலாம். அப்படி இருந்தால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தங்கம் நெருப்பை வெறுக்காது, ஏனெனில் அந்த நெருப்பு தான் தன்னை பொன்னாக உலகிற்கு அறிமுகப்படுத்தும் என்பதை அது அறியாது. அதேபோல் இன்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் சோதனை நாளை உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறலாம். அதனால் பொறுமையாக இருங்கள், நம்பிக்கையுடன் இருங்கள், இறைவனை விட்டுவிடாதீர்கள். ஏனெனில் சில நேரங்களில் நாம் இறைவனை தேடுவதற்கு முன்பே இறைவன் நம்மை ஒரு பெரிய வாழ்க்கைக்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கிறான். நாம் எல்லோரும் ஒரு தவறை செய்கிறோம். வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தவுடன் ஏன் எனக்கு மட்டும் என்று கேட்கிறோம். ஆனால் அதே கேள்வியை வேறு விதமாக மாற்றி பாருங்கள். இந்த அனுபவம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறது? அந்த ஒரு மாற்றம் போதும், துன்பத்தின் நிறம் மாறிவிடும். ஒரு சிற்பி சாதாரண கல்லை பார்த்தால் அதை வெறும் கல்லாக பார்க்கவே மாட்டான். அந்த கல்லுக்குள் மறைந்திருக்கும் சிலையை தான் பார்ப்பான்.
பிறகு உளியை எடுத்து அடிக்கத் தொடங்குவான். ஒவ்வொரு அடியும் கல்லுக்கு வலியாக இருக்கலாம், ஆனால் அந்த வலியால் தான் சிலை வெளிப்படுகிறது. நம் வாழ்க்கையிலும் அப்படித்தான். இன்று நம்மை தாக்கும் ஒவ்வொரு சோதனையும் நம்மை உடைக்க வரவில்லை, நம்முள் மறைந்திருக்கும் வலிமையை வெளிக்கொண்டு வர வந்திருக்கலாம். புராணங்களில் இதற்கான பல எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. பிரகலாதன் இறைவனை நம்பிய போது அவனுடைய நம்பிக்கை மலர்களின் மீது நடந்து சோதிக்கப்படவில்லை, நெருப்பிலும் துன்பத்திலும் தனிமையிலும் சோதிக்கப்பட்டது. அந்த சோதனைதான் இன்று வரை அவனை பக்தியின் அடையாளமாக மாற்றின. அதேபோல் மார்கண்டேயரின் வாழ்க்கையையும் நினைத்து பாருங்கள். மரணத்தின் நிழல் நேருக்கு நேர் நின்ற போதும் அவர் பயத்தை பற்றி கொள்ளவில்லை, சிவபெருமானின் திருவடியை பற்றி கொண்டார். வாழ்க்கையின் நீளம் அல்ல, இறைவன் மீதான நம்பிக்கையின் ஆழம்தான் அவரை நிலைநிறுத்தியது. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம்? சோதனை வந்தால் முதலில் நம் மனம்தான் ஓடுகிறது. மனம் பயப்படும் போது பிரச்சனை பெரிதாக தெரிகிறது. மனம் அமைதியாக இருந்தால் அதே பிரச்சனைக்கு வழியும் தெரிகிறது. அதனால்தான் நம் முன்னோர்கள் தினமும் சில நிமிடங்களாவது இறைநாமத்தை சொல்ல சொன்னார்கள். இறைவனுக்கு நம் பெயர் தெரிய வேண்டும் என்பதற்காக அல்ல, நம் மனதிற்கு அமைதி திரும்ப வேண்டும் என்பதற்காக. ஒரு விளக்கை ஏற்றினால் இருள் மெதுவாக விலகுகிறது. இருளோடு சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை, ஒளி வந்தால் போதும். அதுபோல மனதில் நம்பிக்கை என்ற ஒளி வந்துவிட்டால் பயம் மெதுவாக குறையத் தொடங்கும். சில நேரங்களில் நாம் கேட்ட பிரார்த்தனை நிறைவேறாமல் போகலாம். அப்போது பலர் மனம் உடைந்து விடுகிறார்கள். ஆனால் வாழ்க்கையை திரும்பி பார்த்தவர்கள் ஒரு விஷயத்தை சொல்வார்கள்: அன்று நான் கேட்டது கிடைக்கவில்லை என்று வருந்தினேன், இன்று நினைத்து பார்த்தால் அதைவிட நல்லதை வாழ்க்கை எனக்கு கொடுத்திருக்கிறது என்று. இறைவனின் நேரம் மனிதனின் நேரத்தை போல இல்லை. நாம் அவசரப்படுகிறோம், ஆனால் இயற்கை அவசரப்படுவதில்லை. ஒரு விதை மரமாக வளர மாதங்கள் ஆகும், ஒரு குழந்தை பிறக்க 9 திங்கள்கள் தேவை. பெரிய விஷயங்கள் எதுவும் ஒரே நாளில் உருவாகுவதில்லை. அதனால் நீங்கள் இன்று காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தால் அந்த காத்திருப்பை ஒரு சாதனையாக மாற்றுங்கள். அந்த நேரத்தில் மனதை வளர்த்து கொள்ளுங்கள், அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள், இறை நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். ஏனெனில் வாய்ப்பு கதவை தட்டும் நேரத்தில் தயாராக இருப்பவர்கள் தான் அதை வரவேற்க முடியும். ஒரு நாள் இந்த காலத்தை திரும்பி பார்க்கும்போது அந்த கஷ்டம் இல்லை என்றால் இன்று நான் இந்த மனிதராக மாறியிருக்க மாட்டேன் என்று நீங்களே சொல்லக்கூடும். அதனால் இன்று உங்கள் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் உங்கள் இதயத்தில் நம்பிக்கை இருக்கட்டும். கண்ணீர் சில நேரம் மட்டுமே, ஆனால் நம்பிக்கை இருந்தால் அந்த கண்ணீருக்கு பிறகு உதிக்கும் விடியல் நிச்சயம் அழகாகவே இருக்கும். விடியல் வந்த பிறகு மனிதன் முதலில் சொல்லுவது என்ன தெரியுமா? இத்தனை நாட்கள் நான் ஏன் பயந்தேன்? வாழ்க்கை நமக்கு ஒரு விசித்திரமான பாடத்தை கற்பிக்கிறது. நாம் கடந்து வந்த கஷ்டங்களை நினைத்து இன்று சிரிக்கிறோம், ஆனால் அந்த கஷ்டம் நடந்து கொண்டிருந்த போது அதுவே வாழ்க்கையின் முடிவு என்று நினைக்கிறோம். அதனால்தான் ஒரு பக்தனின் முதல் கடமை சோதனை இல்லாத வாழ்க்கையை வேண்டுவது அல்ல, சோதனையை தாங்கும் மனதை வேண்டுவது. ஒரு பெரும் ஆலமரத்தை பாருங்கள், அதன் கிளைகள் வானத்தை தொடுகின்றன, ஆனால் அதன் வேர்கள் எங்கே இருக்கின்றன? பூமியின் ஆழத்தில். உயரமாக வளர வேண்டுமென்றால் முதலில் ஆழமாக பதிய வேண்டும். மனித வாழ்க்கையும் அதே போலதான். வெளியில் தெரியும் உயரத்திற்கு முன் உள்ளத்தில் உருவாகும் ஆழம் அவசியம். அதனால்தான் பல மகான்களின் வாழ்க்கையை பார்த்தால் புகழுக்கு முன் பொறுமை இருந்தது, வெற்றிக்கு முன் வேதனை இருந்தது, அமைதிக்கு முன் எண்ணற்ற சோதனைகள் இருந்தன. பக்தி என்பது பிரச்சனை இல்லாத வாழ்க்கைக்கான உத்தரவாதம் அல்ல, பிரச்சனைகள் வந்தாலும் உடையாமல் நிற்கும் உள்ளத்திற்கான வலிமை. நாம் கோவிலுக்கு செல்லும் போது இறைவனிடம் என்ன கேட்கிறோம்? இதை தாருங்கள், அதை தாருங்கள் என்று பட்டியல் நீள்கிறது. ஆனால் ஒரு நாள் அந்த பட்டியலை ஒதுக்கிவிட்டு எனக்கு சரியான புத்தியையும் பொறுமையையும் நம்பிக்கையும் தாருங்கள் என்று கேட்டு பாருங்கள். அந்த பிரார்த்தனை வாழ்க்கையை மாற்றும். ஏனென்றால் புத்தி இருந்தால் வழி தெரியும், பொறுமை இருந்தால் அந்த வழியில் நடக்க முடியும், நம்பிக்கை இருந்தால் பாதியில் திரும்பி வர மாட்டோம். நாம் பலமுறை நினைப்பது ஒன்று, இறைவன் நமக்காக வைத்திருப்பது இன்னொன்று. இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளும் வரை மனம் போராடும், புரிந்து கொண்ட பிறகு மனம் அமைதியாகும். அதனால்தான் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவத்தையும் உடனே நல்லது அல்லது கெட்டது என்று தீர்மானிக்க வேண்டாம். சில கதைகளின் அர்த்தம் கடைசி அத்தியாயம் வரை தெரியாது.
இப்போது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களில் யாராவது ஒரு பெரிய சுமையை மனதில் சுமந்து கொண்டிருந்தால் ஒரு நிமிடம் கண்களை மூடுங்கள். ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுங்கள். உங்கள் மனதில் இருக்கும் அந்த கவலையை இறைவனின் திருவடியில் வைத்து விட்டதாக நினைத்து பாருங்கள். நாளை என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்று நம்பிக்கையுடன் வாழ முடியும். அதுவே பக்தியின் உண்மையான பலம். நீங்கள் இதுவரை வந்துவிட்டீர்கள் என்றால் இன்னும் கொஞ்ச தூரம் செல்ல முடியும். ஏனெனில் உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்த அதே அருள் அடுத்த அடியையும் வழிநடத்தும். ஒரு நாள் இந்த வீடியோவை நீங்கள் மீண்டும் நினைவு கூறலாம். அப்போது உங்கள் வாழ்க்கை மாறி இருக்கும். இன்று உங்களை அழ வைத்த பிரச்சனை நாளை உங்களை வலிமையாக்கிய அனுபவமாக மாறியிருக்கும். அந்த நாளில் நீங்கள் மெதுவாக சிரித்துக்கொண்டு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவீர்கள், எல்லாம் அருள்தான். ஆகையால் அன்புடையீர், வாழ்க்கையில் சோதனை வராத மனிதன் யாரும் இல்லை. ஆனால் அந்த சோதனையை இறைவன் மீது நம்பிக்கை வைத்து கடந்து செல்கிற மனிதன்தான் உண்மையில் வெற்றி பெற்றவன். இறைவன் நமக்கு எப்போதும் நாம் விரும்புவதை கொடுப்பதில்லை. ஆனால் நமக்கு உண்மையில் தேவையானதை சரியான நேரத்தில் அருள்கிறான். அந்த நேரம் வரும் வரை நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர்கள். கோவிலுக்கு செல்வது நல்லது, பூஜை செய்வதும் நல்லது. ஆனால் அதைவிட உயர்ந்த பக்தி என்ன தெரியுமோ? நல்ல மனதோடு வாழ்வது, யாருக்கும் துன்பம் செய்யாமல் இருப்பது, முடிந்தவரை ஒருவருக்கொருவர் உதவுவது. அதுவே இறைவனுக்கு மிகவும் பிடித்த பூஜை. நீங்கள் சிரித்தால் உங்கள் குடும்பம் மலரும். உங்கள் குடும்பம் மலர்ந்தால் சமுதாயம் மலரும். சமுதாயம் மலர்ந்தால் அதுவே இறைவனுக்கு செய்யும் மிகப்பெரிய ஆராதனை. எனவே இன்று இந்த உரையை கேட்ட பிறகு ஒரு நல்ல எண்ணத்தையாவது உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள். ஒரு நல்ல வார்த்தையாவது ஒருவரிடம் பேசுங்கள். ஒரு நல்ல செயலையாவது இன்று செய்யுங்கள். அந்த ஒரு நற்செயலே இறைவனின் அருளை உங்கள் வாழ்க்கைக்குள் அழைத்து வரும். எல்லோருடைய இல்லங்களிலும் அமைதி நிலைக்கட்டும். எல்லோருடைய உள்ளங்களிலும் இறை நம்பிக்கை பெருகட்டும். இறைவன் அருளால் உங்கள் வாழ்க்கை வளமுடன், நலமுடன், ஆனந்தத்துடன் அமையட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க இறை நம்பிக்கையுடன். நன்றி, வணக்கம்.